APJ அப்துல் கலாம். கனவு, எண்ணம், செயல் அப்படிங்கிற தத்துவம் ஒவ்வொரு மாணவர் மனசுலயும் ஆழமா விதைக்கப்படணும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. ஆக்சுவலா இந்த மொத்த கான்செப்டும் ஆரம்பிக்கிற புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்கிற செயின்ட் மேரிஸ் பள்ளியில நடந்த ஒரு சின்ன இன்டராக்ஷன் தான். ஆமா, அங்க ஒரு மாணவர் கலாம் கிட்ட ரொம்ப கேஷுவலா ஒரு கேள்வி கேட்டார். நாம ஏன் சார் கனவு காணணும் அப்படின்னு. அதுக்கு கலாம் என்ன சொன்னார்னா, கனவுகள் தான் எண்ணங்களா உருமாறும், அந்த எண்ணங்கள் தான் செயல்களா மாறும்னு சொன்னாரு. அதாவது கனவுங்கிறது நம்ம மைண்ட்ல நாம விதைக்கிற முதல் விதை. அது இல்லாம எந்த ஒரு மாபெரும் செயலும் புரட்சியும் உருவாகவே உருவாகாது. கரெக்ட். அந்த விதை எப்படி வளருதுங்கிற இடத்துல தான் கல்வியோட முக்கியத்துவமே வருது. கலாம் கல்விய வெறும் தகவல்களை மனப்பாடம் பண்ற ஒரு மிஷினா பார்க்கல. அதனாலதான் அவரு கல்விய மனிதனுக்கு கிடைக்கிற இரண்டாம் பிறப்புன்னு ரொம்ப அழகா சொன்னாரு. கண்டிப்பா. இப்ப அப்பா அம்மா நமக்கு ஒரு உடல் ரீதியான பிறப்பு தர்றாங்க. ஆனா கல்விதான் நம்ம அறிவுக்கு, நம்ம உண்மையான தேடலுக்கு ஒரு உயிர் கொடுக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிவு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாணவருக்குள்ளேயும் எல்லையற்ற ஒரு ஆற்றல் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆமா, அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வர்றதுதான் அந்த இரண்டாம் பிறப்பு. உண்மையை நோக்கி அந்த பயணம் தான் உண்மையான கல்வி. வெறும் கனவு கண்டா மட்டும் பத்தாது. எக்ஸாக்ட்லி. நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய், இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்பவே செய் அப்படிங்கிற அந்த உத்வேகம் வேணும். நாம நிறைய கனவு காண்போம், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஒரு ஐடியாவை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தள்ளி போடுறது அந்த கனவையே கொல்றதுக்கு சமம். உங்க கனவுகளை செயலாக மாத்தாம உங்களை தடுத்து நிறுத்துற அந்த தனிப்பட்ட எதிர்ப்பு சக்திகள் எவை? அது உங்க ஈகோவா, இல்ல இந்த சமூகத்தோட அழுத்தமா? இத கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்கள்.